தொடங்கலாம். போன வகுப்புல ராமன் ராவணனது படை வீரர்களுக்கு நடுவே நின்று சுழன்று சுழன்று அம்புகளை எய்து அனைவரையும் வீழ்த்தினான். அவனுடைய அந்த போர் முறையானது திருமாலின் சக்கரம் போலவும் மட்பாண்டம் செய்யக்கூடிய குலாளர்களினுடைய சக்கரம் போலவும் இவன் சுழன்று சுழன்று எதிரிகளையெல்லாம் வீழ்த்தி கொண்டிருந்தான். இந்த நிலையில அடுத்த பாடல், சிவனும் அயனும் எழு திகிரி அமரர் பதி அவனும் அமரர் குலம் எவரும் முனிவரோடு கவனம் ஒரு கரணம் இடுவர் கழுது இனமும் நமனும் வரிசிலையும் அரணும் நடன் நவில. கழுது இனம்னா பேய் கூட்டங்கள். அந்த காலத்துல அந்த நம்பிக்கை இருந்தது. போர்க்களத்துல இறந்து போன வீரர்களை உண்ணுதற்காக விலங்குகளும் பறவைகளும் வருவது போல பேய்களும் வரும் என்பதாகிய ஒரு நம்பிக்கை. அதை மையமாக வைத்து பிற்காலத்துல பரணின்ற இலக்கியமே எழுதப்பட்டது. இந்த பேய்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்படிப்பட்ட போர்க்களத்திலே வெற்றி பெற்ற மன்னனை வாழ்த்தி தங்களுக்கு இவ்வளவு பெரிய விருந்தை தந்திருக்கிறானே என்று போற்றி அந்த போர்க்களத்துல அந்த பரணி கூழை சமைப்பதற்கு அவைகள் எவ்வாறு எல்லாம் செயல்பட்டன என்பதாகிய பகுதிகள் எல்லாம் பரணி இலக்கியத்தில் இருக்கும். அதனால அந்த காலத்துல பேய் என்கின்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் மக்கள் இருந்தார்கள், அவ்வளவுதான். ஆகவே பேய்களினது கழுதுன பேய்கள். சரி, அடுத்து நமன் தெரியும், யமன். வரி சிலையும் கட்டமைந்த வில்லும் அரணும் அறக்கடவுள். ஏனென்றால் மரணத்தை யாருக்கு உரிய நேரத்தில் உரிய முறையில தருதற்கு உண்டான நிலையில் உள்ளவன் அறக்கடவுள். நம்முடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் மதிப்பீடு செய்து நமக்கு வருவதற்கு உண்டான மரணம் எவ்வாறு எப்படி வர வேண்டும் என்பதை வகுத்து கொடுப்பவர். நடன் நவில, இந்த மூவரும் ஆனந்தத்தினாலே நடனமே இட்டார்களா அந்த போர்க்களத்தில். சிவனும் அயனும் எழு திகிரி அமரர் பதி அவனும், சிவபிரான் நான்முகன் திருமால் ஆகியோரும் சக்கரப்படையை உடைய திருமால் போன்றோரும் அமரர் குலம் எவரும் தேவர்கள் கூட்டத்தை சார்ந்த அனைத்து தேவர்களும் முனிவரோடு வானவழியில இருக்கக்கூடிய சப்த முனிவர்களும் கவனம் ஒரு வேகம் மிகுந்து கரணம் இடுவர் மகிழ்ச்சியினால் தெய்வங்களும் முனிவர்களும் கூட குட்டிக்கரணம் இட்டார்கள். இந்த அசுர வீரர்கள் அழிவதை கண்டு அவர்களை ராமன் அழிக்கக்கூடிய திறம் கண்டு மகிழ்ச்சியினால அவர்கள் வான வெளியில குட்டிக்கரணம் அடித்து கொண்டிருந்தார்களாம். தேவர் திரிபுவன நிலையர் செரு இதனை ஏவர் அறிவுருவர் இறுதி முதல் அறிவின் மூவர் தலைகள் பொதிர் எறிவர் அற முதல்வ பூவை நிறவ என வேதம் முறை புகழ. என்ன இருந்தாலும் ராமன் பரம்பொருளினுடைய அவதாரம் அல்லவா. தேவர் வானவர்கள் திரிபுவன நிலையர் மற்ற மூன்று உலகங்களில் வாழக்கூடிய வித்யாதரர் கிண்ணரர் கிம்புருடர் போன்றவர்கள் எல்லாம் செரு இதனை இந்த போரின் இறுதி முடிவு எப்படி இருக்கும் என ஏவர் அறிவுறுவர், யார்தான் அறிவார்கள், தேவர்களாலும் அறிய முடியாதான் இந்த போரின் முடிவை. முதல் அறிவின் மூவர், எல்லாவற்றினுக்கும் காரணமான மும்மூர்த்திகள் கூட தலைகள் பொதிர் எறிவர் தலை நடுக்கம் கொண்டார்கள், அஞ்சினார்கள். ராமனினுடைய போர் வேகத்தை பார்த்து அந்த வேகத்திற்கு முன்பு அசுரர்கள் எல்லாம் இறக்கக்கூடியதை பார்த்து மும்மூர்த்திகளும் நடுங்கினார்களாம். அற முதல்வ, அறத்தின் நாயகனே, பூவை நிறவ, காயாம்பூவின் நிறத்தை கொண்டவனே என வேத முறை புகழ என்று வேதம் எவ்வாறு பரம்பொருளை புகழ்ந்ததோ அதுபோல் தேவர்களும் மூவர்களும்
ராமனை புகழ்ந்த வண்ணம் நின்றார்கள். ராமனுடைய அம்பு எப்படி செலுத்தப்பட்டதாம்? எய்யும் ஒரு பகழி 7 கடலும் இடு வெய்ய களிறு பரியாளொடு ரதம் வீழ ஒய்ய ஒரு கதியின் ஓட உணர் அமரர் கைகள் என அவுணர் கால்கள் கதி குலைய. ரொம்ப ஏளனத்தின் உச்சம் இந்த பாட்டு. எப்படியா? எய்யும் ஒரு பகழி, ராமனால் எய்யப்பட்ட ஒற்றை அம்பு 7 கடலும் இடு, 7 கடலிலும் சென்று சேரும்படி குறி வைக்கப்பட்டதான். யாருக்கு? வெய்ய களிறு பரி ஆள் ரதம் வீழ். இந்த ரஜகத துரக பதாதிகள் என்கின்ற அளவில் அமைந்த ராவணனை சார்ந்த படைகள்ல உண்டான இந்த 4னையும் ராமனது ஒரு அம்பு இலக்காக கொண்டு அனைவரையும் கொன்று கடல்ல கொண்டு போய் சேர்த்தது. ஒற்றை அம்புக்கு அந்த ஆற்றலாம். கொடிய யானைகள், குதிரைகள், காலாட்களோடு தேர்களும் விழுந்து அவைகள் கடலிலே சென்று விழக்கூடிய அளவினுக்கு ராமன் அம்பை எய்ய ஒய்ய ஒரு கதியின் ஓட, இந்த அம்பானது வேகம் கொண்ட ஒரு போக்கில் ஓட, அந்த ராமன் அம்பு போன வேகம், அது விளைவித்த நாசம், அது இறுதியில இறந்தவர்களை கடலிலே கொண்டு சேர்த்த முறை, இதை பார்த்து திகைத்த அமரர்கள் தங்கள் கைகளை லயம் இல்லாமல் தட்டினார்கள். தேவர்கள் கைகள் என கைகள் லயம் இல்லாமல் தட்டப்பட்டது போல அவுணர் கால்கள் கதி குலைவு. இந்த ராமனது அரும் சாதனையை பார்த்து மெய்மறந்து தாளகதியிலிருந்து விலகி தேவர்கள் கைத்தட்ட, அதே போல தப்பித்து ஓடக்கூடிய அவுணர்கள் ஒரு தாளகதியில ஓடாம தாறுமாறா ஓடினார்களாம். அவுணர்கள் கால்கள் கதி குலைவ, அரக்கர்களினுடைய கால்கள் நிலையில் திரிந்தன. எப்படி? இந்த ஒற்றை அம்பு செய்த வேலை. திகைத்து போனா கைத்தட்டுறது காலம் தப்பி போகும், அந்த கால பிரமாணம் தப்பி போகும். சரி, தேவர்கள் தான் திகைத்து ராமனது ஆற்றலினை கண்டு அஞ்சி மருண்டு அப்படி கைத்தட்டுதலை தவறு செய்தார்கள்னா, ராமனது அம்பின் வேகம் கண்டு தப்பி ஓடின அரக்கர்கள் ஓடுதல்ல கதிமறந்து ஓடத் தொடங்கினார்கள், ஒரு லயமில்லாமல் ஓடத் தொடங்கினார்கள். சரி, அண்ணல் வீடு பகழி யானை ரதம் அயல் பண்ணு புரவி படை வீரர் தொகு பகுதி புண்ணின் இடு குறிகள் புள்ளி என விரைவின் எண்ணுவன அணைய எல்லை இள நுழைவு. இது அடுத்தது. யானையின் மீதும் ரதத்தின் மீதும் வேகமாக சாரிகள் எடுத்து ஓடக்கூடிய குதிரைகள் மீதும் படை வீரர்கள் மீதும் இந்த 4 படைகளின் மீதும் தொகு பகுதி அணி அணியாக வகுக்கப்பட்ட இந்த படைகள்ல புண்ணின் இடு குறிகள், புண்களினால் இடப்படுகின்ற அடையாளங்கள், ராமனது அம்பு பட்டு இவர்களினது உடல்ல புள்ளி புள்ளி புள்ளியா புண்ணின் குறி ஏற்பட்டு இருக்கான். புள்ளி என புள்ளிகள் ஆகும் எனும்படியாக. எப்படி? அத்துணை 100,000 அம்புகள் ஒருத்தர் உடல்லையே புள்ளி புள்ளியா பட்டிருக்கு. இப்ப ராமன் எவ்வளவு விரைவாக கணக்கில்லாத அம்புகளை எய்திருப்பான்னு பாருங்க. எண்ணும்படியாக விரைவில் எண்ணுவன அணைய, விரைந்து எண்ணுகின்றவை போல அண்ணல் விடு பகழி, ராமனால் விடப்பட்ட பகழி அம்பு எல்லையில நுழைவ, முடிவில்லாதவனாய், அளவே இல்லை அந்த அம்புகள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொருத்தர் உடம்புலையும் புள்ளி போட்டுக்கொண்டே வெளியே போய் கொண்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் உடம்புலையும் எண்ணிக்கைக்கு முடியாத பல புள்ளிகள்லாம் அத்துணை ராம அம்புகள் துளைத்து போயிருக்கின்றன. அந்த அளவினுக்கு ராமன் போர் செய்தான். அதற்கு பிறகு இதற்கு இணையாக அரக்கர்களும் இவன் மீது ஆயுதங்களை எய்யலாம் அல்லவா? அதற்கு ராமன் தற்காப்பினுக்காக என்ன செய்து கொண்டான்? தன்னை சுற்றி அம்பினாலேயே ஒரு கவசத்தை உருவாக்கி,
இதுக்கு பேரு சரக்கூடம்னு பேர். இந்த அமைப்புல பின்னாடி யாப்பு வடிவில ஒரு பாட்டையே எழுதினார். அலங்கார சாஸ்திரத்துல சொல்ல அணியியல் என்ற பகுதிகளில் சதுக்க கூடம்னு ஒரு பாவகை உண்டு. அது மாதிரி இந்த அம்புகளை கொண்டே தன்னை சுற்றி ஒரு மதிலை உருவாக்கி கொண்டான் ராமன். எதிரிகளினால் தாக்கப்படக்கூடாத அளவில் அந்த அம்புகளினது கூடத்தின் நடுவிலே இவன் நின்று கொண்டு எதிரிகளை இவன் தாக்க முடியும். இதெல்லாம் போர்க்களத்துல ஒரு வீரனினுடைய தனித்துவத்தை எடுத்து சொல்றதுக்கு. ஓ, மகாபாரதத்துல ஒரு காட்சி வரும். பீஷ்மர் போர்க்களத்துல விழுந்து விடுவார். அவர் தான் நினைத்த நேரத்துல தான் உயிர் துறக்க வேண்டும்ன்ற வரம் பெற்றவர். ஆகவே தான் உயிர் துறப்பதற்கு உண்டான புண்ணிய காலத்திற்கு காத்திருப்பார். அப்ப அவர் எல்லோரும் பார்க்க வருவார்கள். அப்ப தரையில விழுந்து கிடக்கக்கூடிய பீஷ்மனுக்கு அர்ஜுனன் தன் அம்புகளினால ஒரு படுக்கையை உருவாக்கும். அதன் மீது கிடத்தப்பட்ட பீஷ்மர் அர்ஜுனனை பார்த்து கேட்பார், அர்ஜுனா, என்னுடைய தலைக்கு ஆதாரம் இல்லாமல் இருக்கிறது பார். உடனே சிலவாகி அம்புகளை விட்டு தலையை தாங்கி நிறுத்தி வைப்பான். அதன் பிறகு எனக்கு நீர் வேட்கை அதிகமாக இருக்கிறது, யாரேனும் நீர் தாருங்கள்னு கேட்ட பொழுது பலர் நீர் கொண்டு வர செல்ல அர்ஜுனன் தன்னுடைய வில்லை வளைத்து பூமியில ஆழமாக செலுத்த பூமியின் உள்ளிருந்து கங்கை பிரவாகம் எடுத்து தன் மகனுக்கு உரிய வேட்கையை தணிக்க வந்ததாக பாரதம் சொல்லும். இதெல்லாம் அந்த போர்க்களத்துல ஒரு தனித்தன்மை உடைய வீரர், அந்த வீரர்களினது ஆற்றலை எங்காகிலும் ஒரு இடத்துல சொல்லணும் இல்லையா? அதனால இங்க ராமன் எதிரிகளை அழித்து கொண்டே இருந்தான். அதை விட பெரிய விஷயம், தன்னை சுற்றி தனக்கு ஒரு பாதுகாப்பு மேடையை அமைத்துக் கொண்டான். அதுதான் அடுத்த பாட்டு. சுருக்கம் உற்றது படை சுருக்கத்தால் இனி கறக்கும் உற்று ஒரு புறத்து என்னும் கண்ணினால் அரக்கருக்கு அன்று செல்வு அரியதாம் வகை சரக்கொடு நெடுமதில் சமைத்திட்டான் அரோ. அரோன்றது ஆசை. அம்புகளினால ஒரு மதிலையே உருவாக்கி விட்டானா ராமன். எப்படியா? சுருக்கம் உற்றது படை, அரக்கர்களினுடைய படை அளவுல குறைந்து விட்டது. ராமனே எல்லோரையும் பெரும்பாலானவர்களை அழித்து விட்டான். சுருக்கத்தால் படையினது அளவு குறைந்து விட்டதால் இனி ஒரு புறத்தும் உற்று கறக்கும், இனி ஒரு புறமாக சென்று ஒளிந்து கொள்ளும். இனிமே படையளவு குறைந்ததனால் அரக்கர்கள் தங்களினுடைய தந்திரங்களினாலும் மந்திரங்களினாலும் போர் செய்வார்கள். ஆகவே எனும் கண்ணினால் என்கின்ற கருத்தினால் அன்று அப்பொழுது என்ன செய்தானா ராமன்? அரக்கருக்கு செல்வு அரிதாம் வகை, அரக்கர்கள் தப்பி போக முடியாத அளவிலும் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவிலும் சரக்கொடு அம்புகளை கொண்டு நெடு மதில் சமைத்திட்டான். பெரிய மதில் அமைச்சான். அதை தாண்டி அரக்கர்கள் போக முடியாது. வேற வழி இல்லாம ராமனை எதிர்த்தே ஆகணும். அப்படி எதிர்க்கக்கூடியவர்களை ராமன் அழித்து விடும். ஆகவே அரக்கர்கள் தப்பிக்க வாய்ப்பே இல்லாத அளவுல அம்புகளை கொண்டு போர்க்களத்துல ஒரு நெடிய மதிலை உருவாக்கிட்டான். அது தனக்கும் பாதுகாப்பு, தன்னை எதிர்க்கக்கூடிய அரக்கர்களை அழிப்பதற்கும் ஒரு அரிய வாய்ப்பு. உடனே மாலியவானை மால்வரை போல் உயர் கைடனை மதுவை போன்று உளார் சாலிகை யாக்கையர் தனப்புயில் வெஞ்சர வேலியை கடந்திலர் உலகை வென்றுள்ளார். எப்படி? இது கம்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான கேலி. ரொம்ப பெரிய வீரர்கள் பா, எதையோ ஜெயிச்சவர்கள் இந்த வேலியை கடக்க முடியல. யாரா?
உலகை வென்றுள்ளார். உலகையே வெற்றி கொண்டவர்களான மாலி, மால்யவான், மால்வரை போல் உயர் கையிடன் மது போன்று உளர். இந்த 4 அரக்கர்களைப் போல உள்ள அரக்கர்கள். இந்த 4 பேரும் வெவ்வேறு அவதாரத்துல நாரணனால் கொல்லப்பட்டவர்கள். மதுகைடபன் கதையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், நாட்டிய சாஸ்திரம் படித்தவர்களுக்கெல்லாம். அதனால அந்த மது கைடபன், மாலி, மால்யவான் போன்று ஆற்றல் வாய்ந்த வீரம் மிக்க அரக்கர்கள், சாலிகை யாக்கையர் கவசம் அணிந்த உடல் உடையவர்களாகிய அரக்கர்கள் வேலியை கடந்திலர். ராமனால் இடப்பட்ட வேலியை அவர்களால் கடந்து போக முடியவில்லை. பெரிய ஆற்றலுக்கு உரியவர்கள் தான், ஆனால் ராமனிடம் அவர்கள் ஆற்றல் எடுபடவில்லை. அனைவரும் அந்த வேலியின் அகத்தே சிக்கிக் கொண்டார்கள். ஆகவே மாண்டவர் மாண்டு அற மற்றுள்ளோர் எல்லாம் மீண்டனர். ஒரு திசை எழு வேலையும் மூண்டு அற முறுக்கிய ஊழி காலத்தில் துண்டுரு சுடர் சுட சுருங்கி தொக்க போல். மாண்டவர் மாண்டு அற இறந்தவர்கள் மீண்டு வராத அளவிலே இறந்து ஒழிந்தார்கள். மற்றுள்ளோர் எல்லாம் தப்பித்து உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் மூண்டு அறம் உருக்கிய பொங்கி பெருகிய எல்லாவற்றையும் அழிக்கின்ற ஊழி காலத்தில் தூண்டுரு சுடர் சுட மூண்டு பெருகி வரும் தீ போல ராமநம்பு வருகிறதாம். சுடுவதால் 7 வேலையும் 7 கடல்களும் சுருங்கி தொக்க போல் அளவிலே சுருங்கி ஒரு சிற்றிடத்திலே கூடியது போல் ஒரு திசை மீண்டனர். ஒரு திசையில அரக்கர்கள் எல்லாம் ஒன்றா வந்து கூடினார்கள். 7 கடல் போல பறந்து பட்டு இருந்த அரக்கர்கள் கூட்டம் படிப்படியாக ராமனால் அழிக்கப்பட்டதினால எஞ்சி இருந்த அரக்க வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சிறு தொகுதியா நின்றார்கள். முன்பு 7 கடல் போல் பறந்து திரிந்து நின்றவர்கள் ஊழிக்காலத்து வெப்பத்தினால நீர் சுருங்குவது போல் ராமன் வீசின அம்பினால் அந்த பகைவர்கள் சுருங்கி சுருங்கி இப்போ சிறு நீர் தேங்கி நிற்பது போல ராமனை எதிர்த்து நிற்க வேறு வழி இல்லாமல் முன் நிற்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணா, புறம் சுடு கடவுளும் புள்ளின் பாகனும் அறம் சுடு குலிசவேல் அமரர் வேந்தனும் உரம் சுடுகிற்றிலர் ஒருவன் நாம் உடை வரம் சுடும் வலி சுடும் வாழும் நாள் சுடும். அரக்கர்களுக்கு எவ்வளவு வருத்தம் பாருங்க. புறம் சுடு கடவுளும் முப்புறத்தை எரித்த சிவபெருமானும் புள்ளின் வாகனம் கருட பறவையை வாகனமாக கொண்ட நாராயணனும் அறம் சுடு குலிசவேல் அறத்தினால் அராவி கூர்மைப்படுத்தப்படுகின்ற வஜ்ராயுதத்தை ஏந்தி உள்ள அமரர் வேந்தன் இந்திரன். அது என்ன? ரம்பத்தினால் ராவப்பட்ட படை. கதை உண்டு. இந்திரன் யார் ஒருவரிடமும் இல்லாத அளவினுக்கு தனக்கு உயர்ந்ததோர் ஆயுதம் வேண்டும்னு எண்ணி தன்னிடம் இருந்த ஆயுதங்களை எல்லாம் திரட்டி ததீசி என்ற முனிவர்கிட்ட போய் கொடுத்துட்டோம். இதை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நான் மீண்டு வந்து கேட்கும் போது கொடுங்கள். இந்திரனுக்கு தெரியும் என்ன நடக்கும். ததீசின் நிஷ்டையில இருந்தார். நிஷ்டை கலைந்து கண் விழிப்பார், பசிக்கும், ஒரு ஆயுதத்தை எடுத்து தின்னுடுவார். இப்படி இந்திரனால் கொடுக்கப்பட்ட எல்லா ஆயுதத்தையும் அவர் விழுங்கிட்டார். இதுக்குதான் இந்திரன் காத்துட்டு இருந்தான். எல்லா ஆயுதத்தையும் விழுங்கியதன் பின் ததீசி கிட்ட வந்தான். என் ஆயுதங்கள் எங்க? அப்பதான் ததீசிக்கு தெரிஞ்சது நம்ம எல்லாவற்றையும் விழுங்கி விட்டோம். அப்ப என்ன செய்வதுன்னு, உன்னுடைய முதுகு எலும்பு கொடு. அந்த ததீசி முனிவரால் கொடுக்கப்பட்ட பல ஆயுதங்களினது சேர்க்கையால் உருவாக்கப்பட்டது வஜ்ராயுதம். அந்த முதுகெலும்பை எடுத்து அதை ஒரு அழகான முறையில ஷேப் பண்ணி தன் கையில் ஆயுதமாக
இந்திரன் வைத்திருக்கிறான். அதுக்குதான் சொன்னார், அறம் சுடு குலிசவேல் அமரர் வேந்தன். அறத்தினால் வடிவமைக்கப்பட்ட, அறம்னா ஃபைலிங் டூல், அந்த எலும்பு அழகா ஃபைல் பண்ணி ஒரு ஆயுதமாக மாற்றி இந்திரன் வைத்திருக்கிறான். அமரர் வேந்தனும் உரம் சுடுகிற்றிலர், நம்ம வலிமையை அழிக்க முடியாமல் தோற்றவர்கள் அரக்கர்கள் சொல்றோம். ஆனால் இந்த ராமன் என்கின்ற ஒருவன் இப்பொழுது இங்கே நம் முன்னே தனித்து நின்று நம்மை எதிர்க்கக்கூடிய ராமன் இருக்கிறானே, நாம் உடை வரம் சுடும், இதுகாரும் நாம் தெய்வங்களிடம் முறையாக செய்த தவத்தினால் பெற்ற வரங்களை அழிக்கிறான். வாழும் நாள் சுடும், நம்முடைய வாழ்நாளை அழிக்கிறான். அதோடு நம் வலி சுடும், நம்முடைய ஆற்றலையும் அவன் அழிக்கிறான். எப்படி? தேவர்களாலும் மற்றைய மூவர்களாலும் அழிக்க முடியாத நம்மை ராமன் என்கின்ற தனி மனிதன் நம்முடைய ஆற்றலை, வரபலத்தை, நம் வாழ்நாளை முற்றிலுமாக அழிக்கிறானே என்று கவலை கொண்டார்கள் அரக்கர்கள். 1000 வெள்ளம் உண்டு ஒருவர் ஆழிசூழ் மாயிரு ஞாலத்தை மறிக்கும் வன்மையோர் மேயின பெரும் படை இதனை ஓர் விலால் எனும் மாத்திரத்து எய்து கொன்றது. என்ன ஒரு வேகம் பாருங்க. 1000 வெள்ளம் உண்டு, அரக்கர்களினது சேனை படை வெள்ளம் என்கின்ற எண்ணிக்கையில் உயர்ந்த அளவு, அந்த எண்ணிக்கையில் 1000 வெள்ளம், அவ்வளவு பெரிய படை. அவ்வளவு பெரிய படையை ஒருவர், அப்படையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆழிசூழ் ஞாலத்தை மறிக்கும் வன்மையோர், கடலால் சூழ்ந்துள்ள இந்த உலகத்தையே தடுத்து நிறுத்தி போர் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். கற்பனை அழகா பாருங்க. படையினது எண்ணிக்கை எவ்வளவு? 1000 வெள்ளம். இந்த 1000 வெள்ளம்ன்ற படைப்பெருக்கில உள்ள ஒவ்வொரு அரக்க வீரனும் பூமியே எதிர்த்தாலும் ஒரு வீரன் தனித்து நின்று பூமியை எதிர்ப்பான். அப்படிப்பட்ட வீரன். அப்படிப்பட்ட வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணிக்கையில 1000 வெள்ளம்ன்ற அளவுல இருக்கான். அவ்வளவு பெரிய படைய மேயின பெரும்படை இதனை, இப்படிப்பட்ட எண்ணிக்கையோடு வந்த பெரியதோர் படையை ஓர் வில்லால், ஒரே ஒரு வில்லை கொண்டு எனும் மாத்திரத்து, என்ற நெடிலெழுத்தை சொல்லி முடிக்கக்கூடிய நேரத்துல எய்து கொன்றனன் ஒருவனே தனது ஒப்பற்ற வில்லினை கொண்டு அம்புகளை செலுத்தி இத்தனை பேரையும் கொன்றிருக்க. எவ்வளவு பெரிய வீரனா இருக்கும். இடைப்படும் படாதன இமைப்பிலோர் படை புடைபட வலம் கொடு விளங்கி போகுமால் படைப்படும் கோடி ஓர் பகழியால் பழி கடைப்படும் அரக்கர்தம் பிறவி கட்டமால். இமைப்பிலோர் படை தேவர்களது படை இடை போர்க்களமாகிய இடத்துல படாதனப்படும் எம் அரக்கர் சேனையில் படாத துன்பங்களை எல்லாம் தேவர்கள் பட்டு இருக்கிறார்கள். யாராலும் வெல்ல முடியாத தேவர்களை கூட போர்க்களத்திலே ராவணனை சார்ந்த அரக்கர்கள் கடும் துன்பத்தினுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். அந்த தேவர்கள் புடைபட அடிபடுவதால் வலங்கொடு வலப்புறமாக சுற்றி கொண்டு விளங்கி போகும். இனி அசுரர்களை எதிர்க்காமல் வலப்புறமாக சுற்றுதல்னா சுற்றி வந்து வணங்கிட்டு தேவர்கள் ஓடி போயிடுவோம். எந்த அரக்கர்களையும் தேவர்களால் வெல்ல முடியாது. ஆகவே நாங்கள் எங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறோம்னு அரக்கர் படைய வலமாக பிரதட்சணமா வந்து சுத்தி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடிடுவோம். அப்படி விலகி போகக்கூடிய தேவர்களை நாம் அச்சுறுத்தி வைத்திருந்தோம். அப்படிப்பட்ட இந்த அரக்கர் படை என்னாச்சான்? படைப்படும் கோடி அரக்கர் சேனை கோடிக்கணக்கில் இருந்தும் ஓர் பகழியால் கடைப்படும் ராமன் விட்ட ஒற்றை அம்பினால் முற்றிலுமாக வாழ்வினை இழந்து அழியக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது. அரக்கர்தம் பழி பிறவி கட்டம், அரக்கர்களினது இழி பிறவியை நீக்கி கொட்டும். ஆகவே இனி அரக்கர்களாக வாழுவதில் பயன் இல்லை.
நம்முடைய பெரும்பாலான படை வீரர்களை ராமன் என்கின்ற ஒருவன் தனது ஒற்றை அம்பினால் கொன்று குவித்து விட்டான். ஆகவே இனி அரக்கர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நமக்கு எந்த புண்ணியமும் இல்லை. பண்டு உலகு அழித்தவனோடும் பண்ணமை குண்டையின் பாகனும் பிறரும் கூடினார் அண்டர்கள் விசும்பி நின்று ஆர்க்கின்றார் உழை கண்டிலம் இவன் நெடு மாயக்கள்வன். எப்படியா? பண்டு உலகு அழித்தவன், முன்பு உலகங்களை படைத்து உயிர்களை தோற்றி அழித்தவனாகிய பிரம்மனும் பண்ணமை குண்டையின் பாகனும், ஆசனமைந்த குண்டைனா காளை மாடு, இடபத்தை செலுத்தும் சிவபெருமானும் குண்டை அப்படின்ற சொல்லு காளையை குறிக்கக்கூடிய சொல். இதெல்லாம் கொஞ்சம் இலக்கண மரபோட பார்க்கணும். பழைய காலத்துல, நான் பழைய காலம்ன்றது தொல்காப்பியர் காலம், விலங்குகளுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்க யானைக்கு எத்துணை பெயர்னு, அது போல எருது காளை இவைகளுக்கு நிறைய பெயர்கள் இருந்தன. இப்ப நம்ம ஊர்ல கூட சென்னையில எல்லாருக்கும் ஒரு வீதியின் பெயர் தெரியும், முழுமையுமான பெயர் தெரியாது. மாம்பலத்துல ஜி.என். செட்டி ஸ்ட்ரீட்னு படிச்சிருப்பேன். ஒரு காலத்துல மாம்பலம் என்று சொல்லக்கூடியது ஒரு கிராமம். அங்க மிகப்பெரிய அளவுல ஏரி இருந்தது. இன்றைக்கும் நீங்க மேற்கு மாம்பலத்துக்கு போனீங்கன்னா பல இடங்கள்ல ஏரிக்கரை சாலை இருக்கும், ஆனா ஏரிதான் இருக்காது. அப்போ இந்த பகுதியில குடியிருப்புகளை உருவாக்க வேண்டும். அப்போ ஜார்ஜ் டவுன்ல அதிகமான மக்கள் தொகை கூடிவிட்டது. அப்போ மக்கள் குடியிருப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு தகுந்த இடம் பார்த்த பொழுது அந்த இடம் மாம்பலம்னு தேர்ந்தெடுத்தார். அந்த மாம்பலத்துல இருக்கக்கூடிய அந்த ஜி.என். செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு முழு விளக்கம் என்ன தெரியுமா? கோபதி நாராயண சுவாமி செட்டி ஸ்ட்ரீட். என்ன கோபதி? தமிழ்ல கோன்னா மாடுன்னு அர்த்தம். மாடுகளினது தலைவனாக அவன் இருந்திருக்கிறான், கோபதி. எண்ணிக்கையில் அடங்காத மாடுகளை அந்த மேய்ச்சல் வெளியில மேய்த்து அதன் மூலமாக தான் பெரும் செல்வந்தனா இருந்திருக்க. அதனால கோ என்றால் மாடு. இப்ப குண்டை, தமிழ்ல குண்டையூர் கிழான்னு ஒரு புலவர் பேரே உண்டு. மிகுதியான காளை மாடுகள் நிரம்ப பெற்ற ஊர். இதெல்லாம் கொஞ்சம் நம்முடைய பழைய சொற்கள் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். எதுக்கு இலக்கியம் படிக்கிறோம்னா ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பொருளுக்கும் இருந்த பழமையான சொற்கள் என்னன்னு தெரிந்து கொள்ளுதல்ல நாட்டம் காட்டு. அதனால இந்த குண்டை அப்படின்னு சொன்னாக்க காளை, காளையினது பாகன் சிவபெருமான். ஆகவே பண்ணமைன்னா அந்த காளையின் மீது தன்னுடைய ஆசனத்தை, தன்னுடைய இருக்கையை அமைத்து கொண்ட சிவபெருமானும் பிறரும் கூடினர், மற்றைய தேவர்களும் கூடியிருக்கின்றனர். விசும்பி நின்று வானத்தில் இருந்து கொண்டு ஆர்க்கின்றார் உழை, ஆரவாரம் செய்யக்கூடிய தேவர்களிடை கண்டிலம், மும்மூர்த்திகளில் ஒருவனாகிய திருமாலை பார்க்க முடியல. வானவெளியில நாம் அழிவதையெல்லாம் தேவர்களும் சிவனும் பிரம்மனும் இந்திரனும் உலகத்துல இருக்கிற ஏனைய தேவர்களும் கூடி நின்று ஆரவாரமா கைத்தட்டி நாம் அழிவதை பார்க்கிறோம். அந்த கூட்டத்துக்குள்ள நாராயணன் இல்லை. மும்மூர்த்திகள்ல ஒருவனாகிய நாராயணனை பார்க்கல. இவன் இந்த ராமன் நெடு மாய கள்வன், பெரு மாயைகள் வல்ல நாராயணன் தான் இங்க வந்துட்டானோ. சரியான திருடான, என்ன வேணா செய்ய.
எப்படி கம்பன் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் ராமனை நாராயணனினுடைய அம்சமாவே காட்டி கொண்டு வருகிறது. வால்மீகியாவது கூட ராமனை ஒரு வீரனாதான் முன்னிலைப்படுத்தினர். ஆனால் கம்பனை பொறுத்த மட்டில் ராமனை பரம்பொருளாவே மாத்திட்டு, அதனால கடவுள் வாழ்த்திலேயே அவனுக்கு பரம்பொருள் வணக்கம் தான் கொடுத்து, ஒவ்வொரு காண்டத்தினுடைய தொடக்கத்திலும் ராமன் அப்படியே படிப்படிப்படியாக பரம்பொருள் நிலைக்கு கொண்டு போயிட்டார். ஆகவே அடுத்து புலம்புகிறார்கள் அரக்கர்கள். கொன்றனன் இனி ஒரு கோடி கோடி மேற்று அன்று எனின் பதுமம் அன்று ஆயின் வெள்ளமா நின்றது நின்று இனி நினைவது என் பிற ஒன்று என நினைக என வன்னி ஓதினான். எப்படி இனி இப்பொழுது ஒரு கோடி கோடி மேற்று கொன்றன, ஒரு கோடி கோடி மேலான வீரர்களை நம்ம எண்ணிக்கைன்றது நம்ம அரசியல்வாதிகள் சம்பாதிச்ச பணம் மாதிரி கணக்கு சொல்லணும் போல இருக்கு. ஒவ்வொரு அரசியல்வாதியும் இத்தனை ஆயிரம்னு சொல்லி கோடியில முடிக்கிறான், 3000 கோடி என்று. அந்த மாதிரி ராமன் அன்றைக்கு கோடி கோடி அரக்கர்களை கொன்று விட்டான். அன்று எனின் பதுமம், கோடி கோடி அன்று என்று சொல்ல முடியலன்னா அவனால் கொல்லப்பட்ட வீரர்கள் எண்ணிக்கை பதுமம்னு சொல்லலாம். பதுமம் தான் தமிழ் எண்மரபுல மிக உயர்ந்த எண்ணிக்கைக்கு உண்டான எண்ணளவு. அதாவது கல்பம், பதுமத்துக்கு கீழ் கல்பம், கல்பத்துக்கு கீழ் ஆம்பல், ஆம்பலுக்கு கீழே தாமரை, அதுக்கு கீழே வெள்ளம், வெள்ளத்துக்கு கீழே யோஜனை, யோஜனைக்கு கீழே அக்ரோனி. எப்படி அப்ப கோடி கோடிக்கு மேலான ஒரு கணக்கு இருக்குன்னா அதுக்கு பேர் என்னன்னாக்க பதுமம். அந்த அளவில் உண்டான அரக்கர்களை கொன்றிருக்கிறான். அன்று எனின் வெள்ளமா நின்றது, அதுவும் இல்லை என்றால் வெள்ளம் என்கின்ற அளவிலே பலவாக இருக்கலாம். நின்று இனி நினைவது என் பிற, வாழா நிற்பதால் இனிமேலும் நினைந்து செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. வந்தமெல்லாம் இறந்து கொண்டே இருக்கிறான். ஒன்று என நினைக, செய்யத்தக்கது ஒன்றுதான் என்ன என வன்னி ஓதினான் என்று வன்னி என்கின்ற பெயருடைய அரக்கர் படைத்தலைவன் அரக்கர்களிடம் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சு. நம்ம எத்தனை பேர் வந்தோம். திருப்பி எனக்கு ரொம்ப அழகான ஒரு பழமொழியை சொல்லணும்னு ஒரு எண்ணம். அது கோவை மாவட்டத்திற்கே உண்டான ஒரு பழமொழி, ரொம்ப சுவாரஸ்யமான பழமொழி. அதாவது ஒருத்தன் விடை தெரியாமல் திகைத்து விழித்து கொண்டிருந்தால் கோவை மாவட்டத்தில் என்ன சொல்லுவார்கள்னா, சந்தைக்கு வந்த ஆட்டுல வித்த ஆடு போக சொச்ச ஆடு விழிப்பது போலன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான பழமொழி. ஒரு ஆட்டு வியாபாரி நூற்றுக்கணக்கான ஆடுகளை கூட்டி கொண்டு வருவான் வியாபாரத்துக்கு. நேரம் செல்ல செல்ல ஒவ்வொரு ஆடா விற்கப்படும். அங்க இருக்கிற எஞ்சி நிற்கிற ஆடுகள்லாம் விழிக்குமா? நம்ம பெரிய கூட்டமா வந்தோம் இல்ல, இப்ப நம்ம கூட்டத்துல ரொம்ப குறைவா இருக்கும், மற்றதெல்லாம் எங்க அப்படின்னு இந்த ஆடுகள் விழிக்குமா? வித்தாடு போக சொச்சாடு விழிப்பது போலன்னு. இது கோவை மாவட்டத்தினுடைய ஒரு அழகான பழமொழி. அது போல வந்த வீரர்கள்ல எல்லாரும் போயாச்சு, இறந்தாயிற்று. எஞ்சி உள்ள வீரர்கள்ட்ட இந்த வன்னி என்கின்றவன் கொஞ்சம் புத்தி சொல்ல ஆரம்பிச்சு. என்னவா, நாம இனி தனித்தனியா போனா ராமன் கிட்ட வெல்ல முடியாது. நாம எஞ்சி இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே கூட்டமா போய் அவனை தாக்கும். எப்படியா? விழித்துமோ ராவணன் முகத்து மீண்டு யாம் பழித்துமோ நம்மை நாம் படுவது அஞ்சினால் அழித்தும் ஓர் பிறப்பு உரா நெறி சென்று அண்மையாம் கழித்தும் இவ்வாக்கையை புகழை கண்ணுறு. ரொம்ப அழகான விளக்கம். நாம மீண்டும் ராவணன்ட்ட போனாக்க ராவணன் நம்ம கொன்றுடுவான். எப்படியா? நாம் படுவது அஞ்சினால்,
நாம இறப்பதற்கு பயப்பட்டால் இதைவிட மோசமா இருக்கும் ராவணன் தரக்கூடிய தண்டனை. மீண்டு ராவணன் முகத்து யாம் விழித்துமோ, திரும்ப சென்று ராவணன் முகத்துல போய் நாங்கள்லாம் தோற்று எஞ்சியவர்கள் இவ்வளவுதான் போய் நின்னோன்னா நம்மை பழித்துமோ, நம்மை நாமே பழித்து கொண்டிருப்போம். இரண்டிற்கும் பெரிய பழிக்குரிய செயல்கள். மீண்டும் நாம வெற்றி பெறாமல் ராவணன்ட்ட போறதும், நாங்கள் தோற்று விட்டோம்னு சொல்லுவதும் மிக பழிப்பினுக்கு உரிய செயல். புகழை கண்ணுற புகழை காணுதற்கு அழித்தும் ஓர் பிறப்பு உராநெறி சென்று அண்மை. மீண்டும் ஒரு பிறப்பினை அடையாத வழியை சென்று நெருங்குவதற்கு இந்த பிறவியில இனி நம்ம வெற்றி பெற முடியாது. அதனால என்ன செய்யலாம்? ராமன் மேல போய் விழுந்தோன்னா ராமன் நம்மளை கொல்லுவான், மோட்சமாவது கிடைக்கும். இந்த பிறப்பினை அடையாத வழினா மோட்சம். ஆகவே ஆக்கையை இந்த உடம்பினை யாம் கழித்தும் நாம் விட்டு விடுவோம். ஆகவே வாழ்ந்தால் பழி, விழுந்தால் புகழ். உடம்பை விழுந்து இறந்தால் மோட்சம் கிடைக்கும். ஆகவே ராவணன் போயிட்டு பழியோட வாழுவதை காட்டிலும் ராவணன் நம்மை ஏளனம் செய்யவும் இழிக்கவும் உரிய வாய்ப்பை கொடுக்காமல் ராமனோடைய போர் செய்து உயிரை விட்டுடுவோம். உயிரை விட்டா வீர சொர்க்கம், மோட்சம் கிடைக்கும். இதுதான் சிறந்த வழி. ஆகவே இடுக்கு இனி பெயர்த்து உரை எண்ணுவேம் எனின் அடுத்து கூர் வாளியின் அரணம் நீங்களும் எடுத்து ஒரு முகத்தினால் எய்தி யாம் இனி கொடுத்தும் நம் உயிர் என ஒருமை கூறினார். இனி இதற்கு மேல் இடுக்கு இந்த சங்கடத்தில் இருந்து பெயர்ந்து விலகி உரை எண்ணுவேம் எனின் தங்குதற்கு உரிய வழிகளை எண்ணி பார்த்தோம்னா வாய்ப்பே இல்லை, ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த நம்மை இங்கே அடுத்து உள்ளதாகிய கூர் வாளியின் அரணம் தப்பிக்க முடியாத அளவினுக்கு அம்புகளினால் மதில் கட்டிட்டான் இல்லையா ராமன். ஆகவே அதனை தாண்டி நம்மால போக முடியாது, நீங்களும் வெளியேற முடியாது. எடுத்து ஊக்கம் கொண்டு ஒரு முகத்தினால் எய்தி, ஒரு முகமாக ராமனை போய் தாக்குவோம், கூட்டமா ஒன்று சேர்ந்து திடமா தாக்குவோம். யாம் இனி கொடுத்தும் நம் உயிர், தாக்கினாலும் ஜெயிக்க மாட்டோம், ராம நம்பால சாவும், அது நல்லது என என்று ஒருமை கூறினான். ஒரு தலையாக இனி இதைத்தான் செய்யணும், வேற வழி இல்லை. இழக்க அரு நெடுவரை ஈர்க்கும் ஆறு எலாம் அளக்கரின் பாய்ந்தன பதங்கள் ஆறழல் விளக்கினில் விழுந்தன விதிகொடு உந்தலால் வளைத்து இறைத்து அடர்த்தனர் மலையின் மேனியார். இழக்க அரு நெடுவரை, அசைதலுக்கும் அரிய பெரிய மலைகள் கூட ஈர்க்கும் ஆறியலாம் இழுத்து செல்லக்கூடிய ஆறுகளெல்லாம் அளக்கரின் பாய்ந்தன, கடலிலே சென்று பாய்தல் போல இழுக்க முடியாத மலைகள் கூட ஆற்று வெள்ளத்தில் அடித்து கொண்டு கடல்ல போய் தள்ளுவது போல பதங்கள் விட்டில் பூச்சிகளை போல் ஆறழல் விளக்கினில் விழுந்தன. நிறைந்த சுடரை உடைய விளக்குல விழுந்து விட்டில் பூச்சிகள் இறப்பது போல் ராம நம்புக்கு முன்னாடி நாம இறந்து விழுந்து கொண்டு இருக்கிறோம். விதி கொடு உந்தலால் நம்மை விதி கழுத்தை பிடிச்சி தள்ளுகிறது, தப்பிக்க முடியாது. இனி மலையின் மேனியார், மலையை போன்ற உடலை உடைய அரக்கர்கள் வளைத்து இறைத்து அடர்த்தனர், சூழ்ந்து ஆரவாரம் செய்து ராமனை எதிர்க்க முன்வந்தார்கள். விளக்கை நோக்கி வரக்கூடிய விட்டில் பூச்சி போல மலைகளை போன்று உடலை பெற்ற இந்த அரக்கர்களை விதி என்கின்ற ஆறு இழுத்து வருகிறது, ராமன் முன்னாடி தள்ளுகிறது. ராமன் அது அம்பினால அவர்கள் அனைவரும் இறக்க போகிறார்கள், பிறவாமை என்கின்ற மோட்சம் கிடைக்க போகிறது. சில நேரங்கள்ல போர்க்களத்தில் இறப்பதை காட்டிலும் யார் அனுப்பினானோ அவனிடம் போனால் அவன் கொடுக்கக்கூடிய சித்திரவதையை காட்டிலும் போர்க்களத்துல இறந்துடுறது நல்லது. அப்படியெல்லாம் மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். தங்களுக்கு வெற்றியை ஈட்டி தராத வீரர்களை
கொடுமைப்படுத்தின மன்னர்கள் வரலாற்றில் பலர் இருந்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் வரலாற்றினுடைய தண்டனை பிரிவுகளை மட்டும் பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கை வெறுத்துரும். இத்துணை அளவு மனித மனத்தில வக்கர உணர்வு இருக்கிறதா? சான்றாக சொல்ல வேண்டும்னா, இப்ராஹிம் லோடியினுடைய படைத்தலைவனாகிய மாலிக் காஃபூர் தென்னகம் நோக்கி பெரிய படையெடுத்து கொண்டு வந்த பொழுது இங்கு இருக்கக்கூடிய திருமணமான பெண்களை எல்லாம் அவர்கள் தீண்டி அனுபவித்தல் என்பது இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு எதிரானது, ஹராம். அதனால என்ன செய்வானா, இந்த ஒரு நிமிஷம், ரசம், புடலங்காய் கூட்டு, சூப். இந்த மாலிக் காஃபூர் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பசுவினை தெய்வமாக வணங்கியவர்கள். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தான். எப்படி? பசுக்களை கொன்று அதனது தோலை உரித்து இந்த பெண்களை சுற்றி அந்த தோலை இருக்க கட்டிவிடுவோம். முடிஞ்சு போச்சு. வெயில் ஏற ஏற அந்த ஈரப்பசை குறைய குறைய தோல் சுருங்கும். அதிலிருந்து வீசக்கூடிய முடை நாற்றம், அந்த தோல், பசுவினது தோல் சுருங்க சுருங்க இறுக்கி கட்டப்பட்ட உடல்ல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள்லாம் வெடிக்கும், ஹெமரேஜ் ஆகும். அப்ப மூக்கு, கண்கள், காது, வாய் வழியா ரத்தம் கக்கி இறப்பார்கள். இப்படியெல்லாம் மிகப்பெரிய அளவுல கொடுமை. ஒண்ணு வேண்டாம், ரொம்ப அதீதமான காலத்துக்கெல்லாம் போன வேண்டாம். இப்ப நல்ல பூகம்பம் கிளம்பி கொண்டு இருக்கு பாருங்க அமெரிக்கால, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். அதுல பல டெராபைட்ஸுக்கு உண்டான பதிவுகள் இருக்காம். சில பகுதிகளை அவர்கள் வெளியிட்ட பொழுது அதில் நடந்திருக்கக்கூடிய கொடுமைகளை காணுகின்ற பொழுது உண்மையில சொல்றேன், எனக்கு 2 நாள் உறக்கம் இல்லை. இப்படியெல்லாம் மனித மனத்துல வக்கரங்கள் இருக்குமா? நாம் மனிதர்கள் 6 அறிவு படைத்தவர்கள், அறிவியல் தொழில்நுட்பங்கள் எத்தனையோ சாதித்தவர்கள் என்று சொல்லுவதெல்லாம் ஒரு பொய் மாயை போல தோன்றுகிறது எனக்கு. அந்த அளவினுக்கு ஒரு தீவையே எடுத்து அந்த தீவுல எத்துணை பேர்கள் அங்கு சென்று தங்களினது உள்ளத்தில் இருந்த வக்கிர உணர்வுகளுக்கெல்லாம் ஒரு வடிகாலை கொடுத்து இந்த சமூகத்தினுடைய மானுடம் என்கின்ற அந்த உணர்வினது செயல்பாடு என்ன என்றே தெரியாமல் விலங்குகள் கூட அப்படி நடந்து கொள்ளல, அரக்கர்கள் கூட அப்படி நடந்து கொள்ளல. இந்த அரக்கர்களும் விலங்குகளும் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவான், பீஸ்ட்னு, மாங்கரல்னு சொல்லு. இதற்கு பொருத்தமான நிலை, அந்த சொற்கள் கூட தோற்றுவிடும் இவர்கள் முன்னாடி. இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய செல்வாக்கு உடையவர்கள், உலகினுடைய தொழில்நுட்பங்களை, வாணிக மையங்களை ஆளுமைக்கு உட்படுத்தியவர்கள். இவர்களுடைய செயலெல்லாம் பார்த்தா கவலையா இருக்கு. துணிந்து நாம வெளியே போக முடியுமான்ற பயம் இருக்கு. நாம் சமூகத்தில் பாதுகாப்போடு தான் இருக்கிறோமா, அந்த பாதுகாப்பு என்பது ஒரு பாவனையாகி போய்விட்டதோன்ற கவலை, உண்மையிலேயே பயமா இருக்கு. அந்த அளவுல இவர்கள் எல்லாம் ஆளுகை பொறுப்புல வேற இருக்கிறார்கள். இவைகளினுடைய அடிப்படையே எனக்கு புரியல. நானும் ஒரு 70 வயது நிரம்பியவன், ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன், அறம்னா என்னன்னு தெரிகிறது. அப்ப இந்த அறம் இவர்களை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? எனக்கு அதான் கவலை. இந்த அறம் இவர்களை என்ன செய்கிறது? அறம் அன்பில்லாதவர்களை வாட்டும்,
என்பிலதனை வெயில் போல காயமே அன்பிலதனை அறம்னு படிச்சிருக்கோமே. இந்த அன்பு இல்லாதவர்களை இந்த அறம் ஏன் இன்னமும் வாழா விட்டு வைத்திருக்கிறது புரியல எனக்கு. நாம் என்ன காலங்கள்ல வாழுகிறோம்? ஆகவே ஒரு சமூகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையே அந்த சமூகத்தில் வாழ்பவர்கள் அச்சம் இல்லாமல் வாழுகிறார்கள் என்பதுதான். ஒரு சமூகத்துல அச்சம் இல்லாத நிலைக்கு மக்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்னா அந்த சமூகம் ஆரோக்கியமானது. நம்ம வீட்டு பொருள் திருடு போய் விடுன்ற அச்சம் இருக்கக்கூடாது. வெளியே நாம் பாதுகாப்பாக இல்லாமல் போய் விடுவோமோ என்ற அச்சம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அச்சமே இல்லாமல் இருந்தால் நாம் வாழக்கூடிய சமூகம் மிகப்பெரிய சொர்க்கம். இன்றைக்கு நம்மால் அச்சம் இல்லாமல் வாழ முடிகிறதா? இல்லை. எல்லாவற்றிலும் குழப்பம். எதையும் உண்ணக்கூடிய பொருள் கலப்படம் இல்லாமல் இருக்கிறதா? பருகக்கூடிய பால் அதுல என்னெல்லாம் கலந்து இருக்கிறார்கள்? மிகுதியான பால் பெற வேண்டி அந்த பாலினை தரக்கூடிய மாடுகளுக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு பாலை கறக்கிறது. என்ன செய்வதுன்னு தெரியல. எதில் கலப்படம் இல்லை? உண்ணும் உணவு, சுவாசிக்கும் காற்று, மக்களிடம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பழக்கம், எல்லாவற்றிலும் போலி. என்ன கேட்டா அரக்கர்கள் நல்லவர்கள் போல தெரிகிறது. ராமகாதையெல்லாம் படிக்கும் போது அரக்கர்கள் பரவாயில்ல, ஏதோ தான் பெறக்கூடியத போராடியாவது பெற்று முடியலன்னா இறந்து போகலாம்ன்ற முடிவுக்கு வருகிறார்கள். நாம இந்த சமூக வாழ்க்கையில ரொம்ப அழகா சொல்லி கொண்டு இருக்கிறோம். டொமஸ்டிக் லைஃப வாழறோம். நம்மதெல்லாம் டொமஸ்டிக் லைஃபா பயமா இருக்கு. ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு. அதனால இந்த அரக்கர்கள் முடிவு செய்தார்களா, இனி வேறு வழி இல்லை, ராமனை நாம சூழ்ந்து நின்று தாக்குவோம், நிச்சயமா நாம இறந்து போவோம். குறைந்தபட்சம் போர்க்களத்துல இறந்ததுனால வீர சொர்க்கமாவது கிடைக்கும். ஆகவே மழு எழு தண்டு கோல் வலயம் நாஞ்சில் வாழ் எழு அயில் குந்தம் வேல் ஈட்டி தோமரம் கழு இகல் கப்பணம் முதல கைப்படை தொழுவினில் புலி அன்னான் உடலில் தூவினார். இத்தனை விதமான ஆயுதங்கள், மழுவிலிருந்து தொடங்கி கப்பனம் முடிய உண்டான பல்வேறு விதமான ஆயுதங்களை கையிலே ஏந்திய அரக்கர்கள் அந்த கையில் உண்டான படைக்கலங்களை தொழுவில் புலி அன்னான் உடலில், தொழுவத்திலே உள்ள இருக்கும் புலி போன்றவன் ஆகிய தொழுவம்னா மாடுகள் கட்டப்பட்ட கொட்டகைக்கு தொழுவம்னு பேர். அந்த தொழுவத்துக்கு நடுவுல ஒரு புலியை விட்டா எப்படி அந்த புலி சுழன்று சுழன்று மாடுகளை அடிக்குமோ அது போல இந்த மாடுகளை போன்று இருக்கக்கூடிய அரக்க வீரர்கள் தங்கள் கையில இருக்கிற ஆயுதத்தெல்லாம் ராமன் பேர்ல வீசினார்கள். ராமன் நடுவுல புலி போல நின்று சுழன்று சுழன்று அரக்கர்களை தாக்கினான். எப்படியா? காந்தருப்பம் எனும் கடவுள் மாப்படை வேந்தருக்கு அரசனும் வில்லின் ஊக்கினான் பாந்தளுக்கு அரசு என பறவைக்கு ஏறு என போந்து உறுத்தது நெருப்பு அணைய போர்க்கனை. எப்படியா? எந்த ஒரு அஸ்திரத்தை ஏவினானா வேந்தற்கு அரசனும் அரக்கர்களினது படைக்கலன்களை எதிர்த்து அரசனுக்கு அரசனான ராமன் காந்தருப்பம் எனும் கடவுள் மாப்படை, காந்தர்ப்பம் என்று பெயருடைய ஒரு அஸ்திரம். இதை பத்தி நிறைய விவாதங்கள் எல்லாம் செய்கிறார்கள். நம்மால அத அறிவியலோடு பொருத்தி பார்த்திருக்கிறார்கள். இந்த வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் மூலமா இதெல்லாம் வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார்கள். நம்மால அதை புரிஞ்சிக்க முடியல. இவர்களால் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு அத்திரமும் ஒரு தனித்த ஆற்றலை உடையது.
அந்த ஆற்றலை இவர்கள் முழுமையுமாக கையகப்படுத்தி தங்களால் எய்யப்படக்கூடிய அம்பின் வாயிலாக வெளிப்படுத்துவார். ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு நம்ம நாடுகள்ல நிறைய பார்க்கிறோம், போர்க்களங்கள்ல நாடு விட்டு ஊர் விட்டு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கினை சென்று தாக்கக்கூடிய கிராஸ் கண்ட்ரி பிளாஸ்டிக் மிசைல்ஸ் பார்க்கிறோம், ஏவுகணைகள். அதுல சேகரிக்கப்பட்டுள்ள அழிவு சக்தி இருக்கு, அழிக்கும் ஆற்றல். அந்த ஆற்றல் அது ஏவப்பட்டதன் பின் நெடுந்தூரம் பயணப்பட்டு எரிபொருள்லாம் தீர்ந்து இலக்குல போய் அது தாக்குகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30-50 கிலோ எடை உடைய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிக்கிறது. அப்படி வெடித்து சிதறும் போது அதனால் ஏற்படக்கூடிய ஒலி, அதிலிருந்து எழுப்பப்படக்கூடிய தீ, அதிலிருந்து தோன்றக்கூடிய சில வேதியியல் வாயுக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல வாழக்கூடிய எல்லா உயிரினத்தையும் அழித்து விடுகிறது. இன்றைக்கு நாம என்ன சொல்றோம்? அதற்கு பேரு ஏவுகணைன்னு சொல்றோம். ஏவுகணைன்னு சொல்றோம். பாருங்க, அழகான வார்த்தை. கணை, அம்பு. தமிழ்ல கணைன்ற சொல்லுக்கு அம்புன்னு தான் பேரு. ஏவுகணை, ஏவுதற்கு உரியதாகி அம்பு. அன்றைக்கு வில்லில் வைத்து எய்தார்கள், இப்போ எலக்ட்ரானிக் மீடியாவை வச்சு எய்கிறார்கள். அதனால இந்த ஆற்றல் எல்லாம் உண்மையாக இருக்க முடியும். ஒரு தீயின் அது ஆற்றல, இடியின் ஆற்றல, மின்னலின் ஆற்றல, காற்றின் ஆற்றலை ஒரு கேப்சியூலுக்குள்ள வச்சு இன்றைக்கு ஏவுகணையாக அனுப்புவது போல அன்று அதற்கு ஏற்றாற் போல அவர்கள் செயல்பட்டு இருக்கலாம் என்று இன்று விவாத பொருளாகி கொண்டிருக்கிறது. அது சரியா முறையான்னு. அதனால பல்வேறு விதமான ஏவுகணைகள் இருந்திருக்கு. அன்னைக்கு பல்வேறு விதமான அம்புகள், தெய்வத்தன்மை பொருந்திய அம்புகள். காந்தருப்பம் எனும் பெயருடைய தெய்வீக படையை ஊக்கினான் ராமன், விரைந்து செலுத்தினான். நெருப்பு அணைய போர்க்கனை, நெருப்பினை போன்ற அந்த போர் அம்பு பாந்தளுக்கு அரசு என, பாம்புகளுக்கு தலைவனான ஆதிசேடனை போல, பறவைக்கு அரசு என, பறவைகளுக்கு தலைவனான கருடனை போல போந்து உறுத்தது, சென்று அச்சத்தை ஊட்டியது. பயந்தார்கள் அரக்கர்கள். 3 கண் அமைந்தன, ஐமுகத்தன, ஆன்றமை தழலன, புனலும் ஆடின, வான்தொட நிமிர்வன, வாளி மாமழை தோன்றின, புறம் சுடும் ஒருவன் தோற்றது. இந்த அம்பினுடைய அழக கம்பன் வர்ணித்திருக்கிறான்னு சொன்னா, ஒரு கால இந்த அம்பு பற்றின அறிவு அன்றைக்கு இருந்திருக்கும் இல்லையா? இல்லைன்னா இந்த அம்பு எவ்வாறு செயல்பட்டது, எவ்வாறு அது உருவத்தில் அமைந்திருக்கிறதுன்னு விளக்கம் கொடுக்கிறான் பாருங்க. புறம் சுடும் ஒருவன் தோற்றத்து, முப்புறங்களையும் எரித்தவனாகிய சிவபிரானின் தோற்றம் கொண்டவனாய் 3 கண் அமைந்தன, 3 கண்களை உடையனவாகவும், ஐமுகத்தன 5 முனை பொருந்தியதாகவும், ஆன்ற மெய் தழலன நிறைந்த நெருப்பு போன்ற வடிவிலும், புனலும் ஆடின நீரிலேயும் தோய்ந்தும், வான்தொட நிமிர்வன வானத்தை தொடுமளவுக்கு மேல் நோக்கி எழுந்தும், வாளி மாமழை தோன்றின அம்பின் பெரு மழைகள் தோன்றின. இந்த ஒரு அம்பு பலவிதமான அம்புகளை பொழியக்கூடியது. எப்படி தீபாவளிக்கெல்லாம் நம்ம அவுட்டுன்னு ஒரு வான வேடிக்கை செய்வோம் இல்லையா? ஏர் ஷாட்ன்னு. அதை வச்சு வானத்தை நோக்கி அது போய் வெடிச்ச உடனே விதவித வண்ணங்கள்ல, விதவித வடிவங்கள்ல அங்க வானவெளியில பூக்கள் தோன்றும். இதை நாம வெடிமருந்துல செய்கிறோம்.
அங்க கனைகள்ல செஞ்சிருக்கு. இந்த காந்தர்ப்பம்ன்ற அம்பு பலவேறு விதமான அம்புகளை பொழியுமா. நீங்க போர்க்களம்ன்றதுனால நம்ம ஊர் போர்க்களத்தையும் சேர்த்து சொல்லிக்கணும் இல்லையா, தெரிஞ்சதெல்லாம் சொல்ல வேண்டாமா. இந்த கையெறி குண்டுன்னு சொல்லுகிறார்கள், ஹேண்ட் கிரானைட், அதுல இருந்து வந்ததுதான் பொமக்ரானைட். கையெறி குண்டு போல அந்த மாதுளம். சரி, இந்த கையெறி குண்டுல நாம நினைப்பது போல உள்ள எந்த நச்சு பொருளும் இல்லை. மாறா என்ன இருக்கும்னா உலோக துகள்கள் இருக்கும், துருப்பிடிச்ச உலோக துகள்கள், தகரம், இரும்பு, என்னென்ன உலோக துகள் உண்டு அத்தனையும் போட்டு கிரானைட்ஸ்குள்ள போட்டு அதை இறுக்கமாக அடைத்து அதை வெடிக்கிறதுக்கு மேல ஒரு ட்ரிகரை இழுக்கிற மாதிரி வைத்திருப்பார். அதை இழுத்து வெடிக்கிற நேரத்துல வீசினா வெடித்த உடனே அதிலிருந்து வரக்கூடிய புகையோ நெருப்பெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது வெடித்த வேகத்துல உள்ளிருந்து சிதறக்கூடிய அந்த துருப்பிடித்த உலோக துகள்கள், துண்டுகள் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிறவருடைய உடம்புல எங்க பாய்கிறதுன்னு தெரியாது. அவ்வளவு வேகமாக உடம்புக்குள்ள பாஞ்சிடும். அப்ப நமக்கு அது தொடக்கத்துல ஒன்றும் தெரியாது. அதன் பிறகு சில நாள் கழித்து உள்ளே பாய்ந்த உலோக துகள்கள் மெல்ல மெல்ல புண்ணினை ஏற்படுத்தி அந்த பகுதி முழுக்க முழுக்க ஷீழ் கொள்ள ஆரம்பிக்கும், கேங்கரில் ஃபார்ம் ஆகும், முடிஞ்சு போயிடும் உடம்பு. அவ்வளவுதான். உடம்பினுடைய ரத்தம் எல்லாம் மாசாகி அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்து இறந்து. இது கிரானைடினுடைய மிகப்பெரிய ஆற்றல். ஆகவே இந்த கனைக்கு அத்தகைய ஆற்றல் உண்டா? அது சிவனினது 3 கண்ணை போல 5 முகத்தை போல நெருப்பையும் கக்குமா, நீரையும் சிந்துமா, காற்றினையும் தருமா. அந்த அளவினுக்கு எல்லா விதங்களிலும் அழிவு சக்தியாக நின்று எல்லாத்தையும் அழிக்குமா. இந்த அம்ப விட்டதினால இதுகாரும் குறைந்த அளவில் இறந்து கொண்டிருந்த அந்த மூலப்படை இந்த ஒற்றை அத்திரத்தினால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. எப்படி? 1000 கோடியர் அரக்கர் வேந்தர்கள் மொய்வலி வீரர்கள் ஒழிய முற்றுற எய்யனும் மாத்திரத்து அவிந்தது என்பரால் செய்தவத்து ராவணன் மூலச்சேனையே. 1000 கோடியர் அரக்கர் வேந்தர்கள், 10 கோடி அரக்க அரசர்களும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அரக்க அரசர்கள் 10 கோடி, ஒவ்வொரு அரசன் கீழும் இருந்த வீரர்கள், வலிமை வீரர்கள், அவர்களுக்கு கீழே வலிமை செறிந்த வீரர்களும் முற்றுற ஒழிய முழுமையுமாக அழிக்கப்பட எய்யனும் மாத்திரத்து, எய் என்று சொல்லக்கூடிய நொடி நேரத்துல, நொடி கால அவகாசத்துல செய்தவத்து ராவணன், செய்து சிறந்த தவங்களை பெற்றவனாகிய வரங்களை உடையவனாகிய ராவணனது மூல சேனை அவிந்தது என்பர். மூலபலப்படை அழிந்து விட்டது, கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாராம். இனி ஒன்றும் செய்வதற்கு இல்லை, முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. மேலும் பல திசைகளில் இருந்து அரக்கர்கள் படை வர வர இறக்கிறார்கள். மாப்பெரும் தீவுகள் 7 மாதிரம் பாப்பு அரும் பாதாளத்து உள்ளும் பல்வகை காப்பு அரு மலைகளும் பிறவும் காப்பவர் யாப்புரு காதலர் ராவணர்க்கு அவர். எப்படிப்பட்டவர்களா? மாப்பெரும் தீவுகள் 7, மிகப்பெரிய 7 தீவுகளில் இருந்து வந்த அரக்கர்கள், அரும் பாப்பு பாதாளத்துள்ளும் அரிய பாம்புகள் வாழக்கூடிய பாதாள உலகிலிருந்து வந்த அரக்கர்கள், காப்பு அரு பல்வகை மலைகளும் காவல் தொழிலால் அருமைப்பாடு உடைய மலைகளில் இருந்து வந்த அரக்கர்களும் பிறவும் ஏனைய பிற இடங்களிலிருந்து வந்து
காவல் தொழிலுக்கு உரியவராகிய அரக்கர்கள், அவ்வாறு காக்கின்ற அரக்கர்கள் ராவணர்க்கு யாப்பரு காதலர், ராவணனிடம் நெருங்கிய அன்பும் நட்பும் உடையவர்கள் ஒன்று சேர வந்து முற்றிலுமாக அழிந்தார்கள். மாத்தட மேருவை வளைத்த வான்சுடர் கோத்து அகல் மார்பிடை அணியும் கொள்கையார் புத்தவித்து உகந்தவன் புகன்ற பொய்யரு நாத்தழும்பு ஏறிய வரத்தர் நன்னினார். மாத்தட மேருவை வளைத்த வான்சுடர், மிக பெரிய மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியன் சந்திரனை போன்று கோத்து, சரத்திலே கோத்து அகல் மார்பிடை, தங்களுக்கு உரிய அகலமான மார்புல சூரியனையும் சந்திரனையும் மணியாக கோத்து கொள்வார்கள். அவ்வளவு பெரிய மார்பு. அணியும் கொள்கையர், அப்படி அணிந்து கொள்ளக்கூடிய அரக்கர்கள் பூத்தவிசு உகந்தவன், மலராசனத்தை விரும்பக்கூடிய பிரம்மன் புகன்ற சொல்லிய பொய்யரு பொய்மையற்றதும் நாத்தழும்பு ஏறிய சொல்லி சொல்லி உரம் ஏறியதுமாகிய வரத்தர் வரம் பெற்றவர்கள் நன்னினர் ராவணனை காப்பதற்கு வந்தார்கள். மூலபல சைன்யம் முடிஞ்சது. இனி ஏனைய பிற நாடுகள், ஏனைய பிற தீவுகள், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அத்துணை அரக்கர்களும் ஒன்று சேர்ந்து ராவணன் மீது கொண்ட அன்பினால் வந்து சேர்ந்தார்கள். நம்முள் ஈண்டு ஒருவனை வெல்லும் நன்கு எனின் வெம்முனை ராவணன் தனையும் வெல்லுமால் என உடன் எடுத்து எழுந்து சேருமோ செம்மையில் தனித்தனி செய்துமோ செரு. ஈண்டு இப்போர்க்களத்துல நம்முள் ஒருவனை, நமக்குள் ஒருவனை நன்கு வெல்லும் எனில், நல்ல முறையில் ராமன் வெற்றி கொண்டு விட்டான் என்றால், வெம்முனை இந்த கொடிய போர்க்களத்துல ராவணன் தன்னையும் வென்றிடுவான். நம்மள ஒத்தனை ஜெயிச்சுட்டாலே போதும், அவன் எளிமையா ராவணனையும் வென்றுடுவான். அப்போ ஒவ்வொரு வீரனும் ஒவ்வொரு ராவணனுக்கு இணையானவர்கள். இப்ப புதியதாக வந்தவர்கள் இம்மென உடனே எடுத்து எழுந்து உடன் சேருமோ, கிளர்ந்தெழுந்து ஒன்றாக சென்று ராமனை தாக்குவோம். அல்லது தனித்தனியே ஒன்றாக சேர்ந்து தாக்க முடியாதுன்னா தனித்தனியாக செம்மையில் செரு செய்துமோ, செம்மையாக அவனோடு தனித்து நின்று போர் செய்வோமா. முதல்ல முடிவெடுப்பு. கூட்டமா அவனை போய் தாக்குவோமா, இல்லை தனித்தனியாக சென்று அவனோடு போர் செய்வோமா. நம்மில் யாரேனும் ஒருவனை அவன் வென்றாலும் போதுமானவன். அவனுடைய வீரத்தால் ராவணனையும் வென்று விடுவான். ஆகவே இவன் ராவணனை அணுகுவதற்கு முன்பாக நாம் இவனோடு போர் செய்ய வேண்டும். தனித்தனியாக போய் போர் செய்தாலும் சரி, கூட்டமா போய் போர் செய்தாலும் சரி, செய்ய முன்வர வேண்டும் என்று அவர்கள் தயாராகிறார்கள். அது என்ன என்பது அடுத்த வகுப்பு.